திருப்பூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தண்ணீர் பிரச்சனைகளை தீர்க்க அத்திக்கடவு அவனாசி திட்டத்தில் பயனடைந்த 1045 குளம் குட்டைகள் அருகே நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக உயர்ந்துள்ளது. எனினும் கடந்த காலத்தில் அத்திக்கடவு அவனாசி திட்டத்தில் ஆய்வுகள் சரியாக செயல்படாததால் 1400 குட்டைகள் விடுபட்டுள்ளன. அத்திக்கடவு அவனாசி திட்டத்தில் பயனடையாத விடுபட்டுள்ள 1400 குளம் குட்டைகள் அருகே இன்னும் 1200 அடிக்கு கீழே தான் நிலத்தடி நீர்மட்டம் உள்ளது. விடுபட்டுள்ள வறட்சி பகுதியாக இருக்கும் 1400 குளம் குட்டைகளுக்கு நீர்வளத்துறையால் ஆய்வுப் பணிகள் செய்து முடிக்கப்பட்டுள்ளது. இந்த திட்டம் முழுமையாக நிறைவேற்றப்பட்டால் திருப்பூர், ஈரோடு, கோவை ஆகிய 3 மாவட்ட மக்கள் பயன்பெறுவார்கள். இதனால் இந்த பகுதியின் நிலத்தடி நீர்மட்டம் வெகுவாக உயரக்கூடிய வாய்ப்புள்ளது. ஆகவே வறட்சியான இந்த பகுதியில் நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த மாண்புமிகு முதலமைச்சர் வெற்றி தளபதி அவர்கள் ஒருவரால் மட்டுமே முடியும். அத்திக்கடவு அவனாசி திட்டத்தில் 2ஆம் கட்ட நிறைவேற்ற அரசாணை வெளியிட்டு நிதி ஒதுக்கி பணிகளை அரசு துவங்க வேண்டும் என்று பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் வசிக்கும் கிராமப்புற சமூக பொருளாதாரத்தில் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களின் உயர்கல்வி தேவையை பூர்த்தி செய்ய ஒரு அரசு பொறியியல் கல்லூரி துவங்கப்பட்டால் அது அந்த மாவட்ட ஏழை எளிய பிற்படுத்தப்பட்ட தாழ்த்தப்பட்ட மாணவர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். அதே போல திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் இருப்பால் பயிலும் ஒரு அரசு கல்வியியல் கல்லூரி துவங்கப்பட்டால் அதில் மாணவர்களுக்கு ஏதுவாக மாணவர்கள் எளிதில் பொறியியல் கற்று அவர்களின் பொருளாதாரம் உயர ஏதுவாக அமையும். திருப்பூர் மாநகராட்சியின் எல்லைக்குள் அமைந்துள்ள நல்லாற்றின் கரையில் 7.2 கிலோமீட்டர் நீளத்திற்கு சாலை அமைக்கும் பணிகள் மேற்கொண்டால் அவினாசி சாலையிலிருந்து ஊத்துக்குளி சாலைக்கு இணைப்பு சாலையாக அமையும். இதனால் திருப்பூர் வடக்கு பகுதியில் போக்குவரத்து நெரிசல் குறையும். திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதியில் மாநில அரசின் விளையாட்டு உட்கட்டமைப்பு மேம்படுத்து திட்டங்கள் மற்றும் போதை ஒழிப்பு திட்டங்களை ஒருங்கிணைத்து போதை ஒழிப்பு மையம் மற்றும் விளையாட்டு மைதானம் ஒன்றை அமைத்து கொடுக்க மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். திருப்பூர் தொழில் வலிமை மற்றும் ஜவுளி பாரம்பரியத்தை வெளிப்படுத்த சர்வதேச தரத்திலான மாநாடு மற்றும் கண்காட்சி மையம் அமைக்க வேண்டும். பருத்தி இறக்குமதி வரி விலக்கு நீட்டிப்பு, பருத்திக்கான 11% இறக்குமதி வரி நீக்கத்தை 31/10/2000 நீட்டிக்க மத்திய அரசை வலியுறுத்த மாண்புமிகு முதல்வர் அவர்களின் பார்வைக்கு சமர்ப்பிக்கின்றேன். பீஸ் பெண்கள் சுய தொழில் திட்டத்தை 25 லட்சத்திற்கு உயர்த்தி ரூபாய் 6.25 லட்சத்தை 25% மானியமாக மாற்றித்தர வேண்டும். திருப்பூரில் பணிபுரியும் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு குறைந்த கட்டணத்தில் தங்கும் விடுதிகள் மற்றும் குடியிருப்புகளை அரசு ஏற்படுத்தி தர வேண்டும். அவர்களின் குழந்தைகளின் கல்வி தொடர்ச்சியை உறுதி செய்ய அவர்களின் தாய்மொழி வழி கல்வி மற்றும் சிறப்பு கல்வி உதவி திட்டங்களை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆவண செய்ய வேண்டும். பின்னலாடை நிறுவனங்களுக்கான சிறப்பு காவல் நிலையம், பின்னலாடை நிறுவனங்களின் பண மோசடி மற்றும் நிலுவைத் தொகை பிரச்சனைகளுக்கு தீர்வு காண திருப்பூரில் பின்னலாடை தொழிலுக்கான சிறப்பு பிரிவு காவல் நிலையம் அமைக்க வேண்டும். மற்றும் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் மற்றும் சார்பு தொழிலுக்கு முதலீட்டு மானியம், பிரிண்டிங், நிட்டிங், ஸ்டெண்டிங், காம்பாக்டிங், லேபிளிங் உள்ளிட்ட சார்பு தொழில்களையும் ட்ரஸ்ட் செக்டரில் சேர்த்து 25% முதலீடு மானியம் வழங்கினால் ஏற்றுமதிக்கு முழுமையான உதவியாக இருக்கும். தொழிற்சாலை மற்றும் நகராட்சி கழிவு மேலாண்மை திருப்பூரில் அதிகரித்து வரும் தொழிற்சாலை மற்றும் நகராட்சி கழிவுகளை அறிவியல் முறையில் சேகரித்து மறுசுழற்சி செய்து பாதுகாப்பாக அகற்ற ஒருங்கிணைந்த கழிவு மேலாண்மை திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். திருப்பூர் வடக்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியில் பெருகி வரும் மின் தேவையை கருத்தில் கொண்டு புதிய பெருந்தொழில் நிலையங்களுக்கு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கும் ஏற்ற வகையில் ஏற்கனவே உள்ள பகுதிகளில் புதியதாக 33/11 kV துணை மின் நிலையம் அமைக்க பணிவன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். பின்னலாடை உற்பத்தியில் பிரிண்டிங் என்பது மிக முக்கியமான ஒன்றாகும். கடந்த 30 முதல் 40 ஆண்டுகளாக கலப்பு குடியிருப்பு மற்றும் கமர்ஷியல் பகுதிகளில் இயங்கி வரும் பிரிண்டிங் நிறுவனங்களுக்கு புதுப்பித்தல் அனுமதி மறுக்கப்படுகிறது. இதனால் ஏற்றுமதி மற்றும் உள்நாட்டு உற்பத்தி பாதிக்கப்படுகிறது. ஆகவே பிரிண்டிங் நிறுவனங்களுக்கு முந்தைய நிலையிலேயே அனுமதி வழங்க வேண்டும். கைத்தறி நெசவாளர்களுக்கான உடல் ஆரோக்கிய காப்பீடு திட்டம் ICICI லம்பார்ட் நிறுவனம் மூலம் செயல்படுத்திய போது ஏழை எளிய நெசவாளர்கள் தமது மருத்துவ செலவினங்களை
அத்திட்டத்தின் மூலம் மேற்கொண்டு மருத்துவ பலன்களை பெற்று வந்தனர். தற்போது ஏழை எளிய நெசவாளர்களின் உயிர் மூச்சாக செயல்படும் மாண்புமிகு மக்கள் முதல்வர் இவ்வகை திட்டத்தினை மீண்டும் செயல்படுத்தினால் கடுமையான பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவிக்கும் ஏழை நெசவாளர் வாழ்வாதாரம் மேம்பாடு அடையும் என்பதை தெரிவித்துக் கொண்டு, திருப்பூர் வடக்கு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்து வெற்றி பெற செய்து இங்கே அமர வைத்திருக்கக்கூடிய மாண்புமிகு வெற்றி தளபதி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொண்டு, எனக்கு பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்திலே எனக்கு வாக்கினை வழங்கி இந்த அவையிலே பேச வாய்ப்பளித்த எனது தொகுதியினுடைய மக்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.